2026 ஐபிஎல் தொடரோட 42வது போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவுக்கு எதிராக 4 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு முக்கியமான வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. ரொம்பவே பரபரப்பா போன இந்த மேட்ச் ஏப்ரல் 30, 2026 வியாழக்கிழமை அகமதாபாத்ல இருக்க நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல நடந்துச்சு. சீசன் போயிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த வெற்றி டைட்டன்ஸ் அணிக்கு ரொம்பவே முக்கியம். பிளே ஆஃப் ரேஸ்ல அவங்களோட வாய்ப்பை இன்னும் பலப்படுத்தியிருக்கு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பாயிண்ட்ஸ் டேபிள்ல தொடர்ந்து 2வது இடத்துல இருந்தாலும் இந்த வெற்றி குஜராத் டைட்டன்ஸோட விடாமுயற்சியை நல்லாவே காட்டுச்சு. இப்போ இந்த மேட்சுக்கு அப்புறம் குஜராத் டைட்டன்ஸ் 5வது இடத்துல இருக்காங்க. டைட்டன்ஸ் அணியோட பேட்டிங்ல கேப்டன் சுப்மன் கில் தான் முன்னாடி நின்னாரு. வெறும் 18 பந்துகள்ல பட்டையை கிளப்பி 43 ரன்கள் அடிச்சாரு. அவரோட இந்த அதிரடியான தொடக்கம் சேசிங்குக்கு தேவையான மொமெண்டத்தை கொடுத்துச்சு. பவுலிங்ல அனுபவ வீரர் புவனேஸ்வர் குமார் ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணாரு. தன்னோட முழு 4 ஓவர் பவுலிங்ல வெறும் 28 ரன்கள் மட்டுமே கொடுத்து 3 முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்தாரு. ஆல் ரவுண்டர் ஜேசன் ஹோல்டர் அவரோட இரட்டை பங்களிப்புக்காக மேன் ஆஃப் தி மேட்ச் விருதை தட்டி சென்றார். அதாவது 29 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டுகளை எடுத்தது மட்டுமில்லாம ஆட்டத்தை நிலைநிறுத்த 10 பந்துகள்ல வேகமா 12 ரன்களையும் அடிச்சாரு. இந்த தனிப்பட்ட சிறப்பான ஆட்டங்கள் எல்லாம் சேர்ந்து குஜராத் அணிக்கு அவங்களோட சொந்த மண்ணுல ரசிகர்களுக்கு முன்னாடி இந்த முக்கியமான வெற்றியை தேடி தந்துச்சு. டாடா ஐபிஎல் 2026 அழைக்கப்படுற 2026 இந்தியன் பிரீமியர் லீக் பிரீமியர் T20 கிரிக்கெட் லீகோட 19வது சீசன் இது. இதுல 10 அணிகள் மார்ச் 28ல இருந்து மே 31 வரைக்கும் மொத்தம் 74 போட்டிகள்ல களமிறங்க போறாங்க. நடப்பு சாம்பியன்களா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர்சிபி இந்த சீசன்ல களமிறங்கியிருக்காங்க. அவங்க 2025ல அகமதாபாத்ல இருக்க நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல தான் அவங்களோட முதல் ஐபிஎல் கோப்பையை ஜெயிச்சாங்க. 2025ல நடந்த மறக்க முடியாத அந்த ஃபைனல்ல பஞ்சாப் கிங்ஸ் அணியை 6 ரன் வித்தியாசத்துல தோற்கடிச்சுதான் கோப்பையை வென்றாங்க. இந்த சீசன்லயும் போட்டி ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு போட்டியும் அணிகளோட புள்ளி பட்டியலையும் பிளே ஆஃப் கனவுகளையும் தீர்மானிக்க போகுது. 2026க்கான குஜராத் டைட்டன்ஸ் அணியோட ஸ்குவாட் அனுபவ வீரர்கள் அதுபோக புதுசா வந்த திறமையான இளைஞர்கள்னு ஒரு கலவையா இருக்கு. அதிரடி பேட்டிங்குக்கு பெயர் போன கேப்டன் சுப்மன் கில் தான் அணியை தொடர்ந்து வழிநடத்திட்டு வர்றாரு. அர்ஷத் கான், ராகுல் திவாட்டியா மாதிரி ஆல் ரவுண்டர்களும் இந்த ஸ்குவாட்ல இருக்காங்க. இவங்க 2 பேருமே அணியோட சமநிலைக்கு ரொம்ப முக்கியமானவங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த 2026 சீசன்ல நிறைய வீரர்கள் மாற்றம் நடந்திருக்கு. ஜாஸ் பட்லர், முகமது சிராஜ் மாதிரியான முக்கியமான வீரர்கள் எல்லாம் குஜராத் டைட்டன்ஸ் அணியில இணைஞ்சிருக்காங்க. இந்த புது சேர்க்கைகள் அணியோட போட்டித்தன்மையை அதிகப்படுத்தி டோர்னமெண்ட்ல அவங்க இன்னும் ஆழமா முன்னேற. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கூட நடந்த இந்த மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. ஏன்னா பிளே ஆஃப் ரேஸ்ல அவங்களுக்கான இடத்தை தக்க வச்சுக்க இது ரொம்ப உதவி இருக்கு. இப்போ டாப் 4 டீம்ஸும் மற்ற டீம்ஸை விட நல்லா முன்னாடி இருக்காங்க. அதனால டாடா ஐபிஎல் 2026 ஓட நாக் அவுட் ஸ்டேஜ்க்கு குஜராத் டைட்டன்ஸ் போறதுக்கு அவங்க தொடர்ந்து ஜெயிக்கிறது ரொம்பவே அவசியம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை பொறுத்தவரை இந்த மேட்ச்ல தோத்தாலும் சீசன் முழுக்க அவங்களோட கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவங்களோட பலத்தை இது காட்டுது. இனிமே லீக் ஸ்டேஜ் முடிய போறதால அடுத்தடுத்து 2 டீம்ஸ்க்கும் கடுமையான மேட்சுகள் இருக்க போகுது. குஜராத் டைட்டன்ஸ் இந்த சமீபத்திய வெற்றி உத்வேகத்தை நல்லா யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. சுப்மன் கில், ஜேசன் ஹோல்டர், முகமது சிராஜ் மாதிரியான பிளேயர்ஸ் அடுத்தடுத்து வர மேட்ச்ல முக்கியமா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ரஜத் பட்டிதார் கேப்டன்ஜில இருக்கிற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அவங்களோட நிலையை இன்னும் உறுதிப்படுத்திக்கிட்டு ரொம்ப முக்கியமான பிளே ஆஃப் ரவுண்ட்ஸ்க்கு தயாராகுவாங்க. நடப்பு சாம்பியன்ஸா அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். ஐபிஎல் 2026 சீசன்ல இனி வரப்போற மேட்சுகள் எல்லாமே டீம்ஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்துக்காக போராடுறதால இன்னும் நிறைய த்ரில்லிங்கான போட்டிகள் நிச்சயம் இருக்கும்.